அவருடைய பிறப்புக்கும் அவருடைய இரத்தம் சிந்துதலுக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் உண்டு. அவர் பிறந்ததினால் இரத்தம் சிந்தினார். பிறந்ததே இரத்தம் சிந்துகிறதற்காகத்தான் பிறந்தார். அப்போ அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த பூமியில கடந்து வந்து அவர் நம்ம கன்னிமரியாளுடைய வயிற்றில் பிறந்து இந்த பூமியில கடந்து வந்ததின் நோக்கமே என்னன்னா சாகரத்துக்கு தாங்க வந்தாரு. அவர் ஒரு தேவனாக அவர் வாழ்ந்த நாட்களில் தன்னை அட்ரஸ் பண்ணினதை காட்டிலும், அவர் எல்லாராலும் அங்கீகரிக்கப்பட்டதை காட்டிலும், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய குமாரன் என்பதை எல்லாரும் அங்கீகரித்ததை காட்டிலும், அவர் வந்த நாட்களில் அற்புதங்களை செய்தார், எல்லாம் செய்தார். சொல்ல வேண்டிய இடங்களில் அவர் சொன்னார், நான் தான் மேசியா அப்படின்னு சொன்னார். அப்படியெல்லாம் அவர் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு சிறு கூட்டம் மட்டும் அவருக்கு பின்னாடி வந்தது. ஆனாலும் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்காகவும் இனி பிறக்காதவர்களுக்காகவும் ஜீவனை கொடுக்கும்படி இரத்தத்தை சிந்தும்படிக்குத்தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்க, இந்த பூமியில அவர் ஒரு குழந்தை ரூபத்தில் அவர் பிறந்தார். ஒரு குழந்தையாக கன்னிமரியாளுடைய வயிற்றில் அவர் பிறந்தார். சரி, இந்த சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நான் பிசாசிடமிருந்து நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. எபேசியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. பாருங்க, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம், பிதாவுடைய கிருபையின் ஐஸ்வர்யம் இருக்குது பார்த்தீங்களா? பாவத்தினால மனிதன் பிதாவாகிய தேவனை விட்டு பிரிக்கப்பட்டிருக்கிறான். ஆதாம் செய்த பாவத்தினால பிரிக்கப்பட்டிருக்கிறான். இப்போ அவனுடைய மனிதனுடைய சரீரத்தில் ஓடுறது பாவ ரத்தம், ஆதாம்ல இருந்து கடந்து வந்த ரத்தம். இப்போ ஒரு பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அந்த பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்படுகிறதற்காகத்தான் இயேசு பிறந்தார். இப்போ அவர் நம்முடைய பாவங்களுக்காக அவர் என்ன பண்றாருங்க, அவர் ரத்தம் சிந்துகிறார். இது தேவனுடைய அநாதி தீர்மானம். அவருடைய கிருபையின்படியே, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே, யாருடைய இரத்தத்தினாலே? இயேசுவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. பாவங்கள் மன்னிக்கப்படுகிற போது மீட்பு உண்டாகிறது. ஹல்லேலூயா. என்ன உண்டாகிறதுங்க? பாவங்கள் என்னைக்கு மன்னிக்கப்பட்டதோ அன்னைக்கே உங்களுக்கு மீட்பு உண்டாகிவிட்டது. பாவங்கள் எப்போ மன்னிக்கப்பட்டது அப்படின்னா, நீங்க பிறக்கிறதுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே உங்களுடைய பாவங்கள் சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக, இரத்தம் சிந்துதலின் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. அப்பவே நமக்கு மீட்பு உண்டாகிவிட்டது. ஹல்லேலூயா. எங்கிருந்து மீட்பு உண்டாகிவிட்டது? பாவத்திலிருந்து மீட்பு. மீட்புனா என்னதுங்க? மீட்கப்படுறது, அப்படியே விடுவிக்கப்படுறது. அந்த விடுதலை எங்கிருந்து வந்தது அப்படின்னா, நமக்கு அந்த விடுதலை இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்தின் மூலமாக சாபத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைத்தது, பாவத்திலிருந்து விடுதலை கிடைத்தது, வியாதியிலிருந்து விடுதலை கிடைத்தது, தண்டனையிலிருந்து விடுதலை கிடைத்தது. இப்படி எல்லா விதமான மீட்பும் நமக்கு உண்டாகி இருக்கிறது. இப்போ நாம் மன்னிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதனால பிசாசினுடைய பிடி நம்முடைய வாழ்க்கையில கிடையாது. ஹல்லேலூயா. என்ன கிடையாதுங்க? பிசாசினுடைய பிடி நம்ம வாழ்க்கையில கிடையாது. ஏன்னா நான் விடுதலையாக்கப்பட்டவன். என் வாழ்க்கையில பிசாசினுடைய பிடி கிடையாது. ஹல்லேலூயா. முதல்ல பிசாசு உங்களை பிடிச்சு வச்சிருந்தான், அவன் கட்டி போட்டு வச்சிருந்தான், அவன் ஒரு இருட்டு ரூம்ல போட்டு வைக்கிற மாதிரி ஒரு இருளுக்குள்ள வச்சிருந்தான். ஆனா இயேசு கிறிஸ்துவை என்றைக்கு நம்முடைய சொந்த தெய்வமாக, சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்னையில இருந்து பிசாசு கிட்ட இருந்து அந்த இருட்டு ரூம்ல இருந்து விடுதலையாக்கப்பட்டு என்ன பண்ணிட்டோம், நாம் ஆச்சரியமான ஒளிக்குள்ள நாம கடந்து வந்துட்டோம். கட்டுக்கள் எல்லாம் என்ன பண்ணப்பட்டுருச்சுங்க, அது எல்லாம் உடைக்கப்பட்டு அவிழ்க்கப்பட்டு நாம கட்டப்படாத மனிதர்களாக, சுதந்திர மனிதர்களாக நாம் மாறிவிட்டோம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில இப்ப பிசாசினுடைய பிடி கிடையாது. சரி, பிசாசினுடைய பிடி கிடையாதுன்னு சொல்றீங்களே, ஆனாலும் என் வாழ்க்கையில அப்பப்போ பிசாசுடைய தாக்குதல்கள் வருதே அப்படின்னா, எங்கெல்லாம் நாம
ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோமோ, எங்கேயெல்லாம் முரட்டாட்டமாய் இருக்கிறோமோ, எங்கேயெல்லாம் கர்த்தருடைய சத்தியத்திற்கு விரோதமாய் நாம் நடக்கிறோமோ, அப்பெல்லாம் நாம் என்ன பண்ணுறோம்? பிசாசுக்கு கதவை திறந்து விடுகிறோம். திறக்கப்பட்ட கதவின் வழியாக பிசாசு என்ன பண்ணுறான்? அவன் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறான். அப்போ தான் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் கடந்து வருகிறது. சரி, இப்போ நாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக, பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவர்களாக, பிசாசிலிருந்து நாம் மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோமே. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, நாம இப்போ அந்த பாவத்தின் அதிகாரத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. எதுக்கு உட்பட்டவர்கள் அல்ல? சொல்லுங்க, எதுக்கு உட்பட்டவர்கள் அல்ல? பாவத்தின் அதிகாரத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல. பாவத்தின் அதிகாரத்திற்கு உட்பட்டவர்கள் கிடையாது. அப்படின்னா நாம எதின் அதிகாரத்திற்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம்? பரிசுத்தத்தின் அதிகாரத்திற்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறோம். இப்போ பாவத்தின் அதிகாரத்திற்கு நாம் உட்படாதபடிக்கு நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ரோமரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கலாம். ரோமர் 6:14. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஹல்லேலூயா. என்னதுங்க? நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல். எதுக்கு கீழ்ப்பட்டிராமல்? நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல். நியாயப்பிரமாணம்னா என்னதுங்க? பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் கொடுத்த அந்த சட்ட திட்டங்கள், அந்த சட்டங்களுக்கு நீங்க கீழ்ப்படாம இப்ப என்ன ஆயிட்டீங்க? கிருபைக்கு நீங்க கீழ்ப்பட்டுட்டீங்க. அதாவது பழைய ஏற்பாட்டில் சட்டங்கள் கொடுக்கப்பட்டது, அந்த கற்பலகையில் எழுதப்பட்டதான 10 கற்பனைகள் கொடுக்கப்பட்டது, அதோடு இணைந்த சில கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. அந்த கற்பனைகள், நியமங்கள் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இதை ஒரு மனிதனாலும் நிறைவேற்றவே முடியல. ஏன் நிறைவேற்ற முடியல அப்படின்னா, நியாயப்பிரமாணம் இதை செய்ய இதை செய்யாதான்னு மட்டும்தான் சொல்லுமே ஒழிய அதை செய்யறதுக்கான வல்லமையை கொடுக்கல. ஆனா இந்த கிருபை இருக்குது பார்த்தீங்களா? கிருபை என்ன நமக்கு கொடுத்திருக்குதுங்க? நாம் எல்லாவற்றையும் செய்வதற்கான வல்லமையை கொடுத்திருக்கிறது. வேதத்தில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ சொல்லப்பட்ட அத்தனை சத்தியங்களையும் நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கிறதற்கான வல்லமையை கொடுக்கிறது தான் என்னதுங்க? அதுதான் கிருபை. அப்ப இந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறோம். இந்த கிருபையை உண்டாக்குகிறதற்காகத்தான், இந்த கிருபையை கொடுப்பதற்காகத்தான், இந்த கிருபையின் உடன்படிக்கைக்குள் நம்மை கொண்டு வருவதற்காகத்தான் இயேசு என்ன பண்ணாரு? கிருபையாகிய இயேசு அவர் இந்த பூமியில வந்து நமக்காக மரித்து அவருடைய இரத்தத்தை சிந்தினார். ஹல்லேலூயா. அப்போ நாம என்ன பண்ணுகிறோம்? நியாய பிரமாணத்திற்கு நாம கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறதுனால பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. முரட்டாட்டம் உங்களை மேற்கொள்ள முடியாது. பிடிவாதம் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. கீழ்ப்படியாமை உங்களை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. சரி, இந்த கீழ்ப்படியாமைங்கிறது என்ன? பாவமா? பாவம் இல்லையா? முரட்டாட்டங்கிறது பாவமா? பாவம் இல்லையா? பிடிவாதங்கிறது பாவமா? பாவம் இல்லையா? இதெல்லாமே பாவம் இல்லையா? அப்போ பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. நாம் என்ன சொல்கிறோம்? நான் இருக்கிறபடி தான் இருப்பேன் அப்படிங்கிறது கிடையாது. இருக்கிறபடி இருக்கிறதற்கு நீங்கள் எங்கே வாழலை? நீங்கள் பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தில் வாழலை, சட்டத்தின் கீழ் நீங்கள் வாழலை. நீங்கள் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் கிருபையின் கீழ் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்போ ஆண்டவர் சொல்றார், நீ இதை செய் அப்படின்ட்டு ஆண்டவர் வசனத்தின் மூலமாக சொல்லுகிற காரியங்களை செய்வதற்கான கிருபையையும் பலத்தையும் அவரே நமக்கு கொடுத்து நடத்துகிறார். ஹல்லேலூயா. நாம செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா, அப்படியா ஆண்டவரே, என்கிட்ட இந்த பிரச்சனை இருக்குதா, என்கிட்ட இந்த பாவம் இருக்குதா, என்கிட்ட இந்த தவறு இருக்குதா, இந்த கீழ்ப்படியாமை இருக்குதா, இதை நான் சரி பண்றேன் ஆண்டவரே அப்படின்னு ஒப்பு கொடுத்துட்டு, ஆண்டவரே இதுக்கான பலனை தாங்க ஆண்டவரேன்னு கேட்கறது இல்ல. கிருபையாகிய
இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளேயே வாசமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்குள் இருந்து எதை செய்யணும்னாலும் அதற்கான புதிய கிருபையை அவர் எழும்ப பண்ணுகிறார். ஹல்லேலூயா. செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்று, என்னன்னா உங்கள் மனம் புதிதாகிறதினாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா. அப்போ உங்க மனம் என்ன ஆகணும்னா புதிதாகிறதினாலே நீங்க மறுரூபமாகணும். அந்த மனம் புதிதாகிறதுனா என்ன? சட்டத்தில் வாழ்ந்தவன் என்ன சொல்றான்? என்னால் இதை செய்து பார்த்தே முடியல, அதனால நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறான். அல்லது நான் இந்த மாதிரியான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தேன், அந்த வாழ்க்கை தான் நான் வாழுவேன் அப்படிங்கிறான். அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனா இப்போ நாம என்ன பண்றோம்? நாம கிருபைக்குள்ள கடந்து வந்துட்டதுனால ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்கிறவர்களாய் இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் அவங்களுக்கு தீர்க்கதரிசிகள் சத்தத்தை கேட்டு சொல்ல வேண்டும், ஆசாரியர்கள் கர்த்தர் சத்தத்தை கேட்டு சொல்ல வேண்டும். ஆனா புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் வேதத்தை வாசிக்கிற போது கர்த்தரே நம்மோடு கூட பேசுகிறார். கிருபையின் ஆவியானவரே நம்மோடு கூட பேசுகிறார். கிருபையின் ஆவியானவரே உடைக்க வேண்டியவற்றை உடைக்கிறார், உருவாக்க வேண்டியவற்றை உருவாக்குகிறார், பிடுங்க வேண்டியவற்றை பிடுங்குகிறார், நாட்டப்பட வேண்டியவற்றை நாட்டுகிறார். புதிய ஏற்பாட்டு விசுவாசி ஒவ்வொருவனும் தீர்க்க தரிசன அபிஷேகத்தினாலும் தீர்க்க தரிசன ஆவியினாலும் நிரப்பப்பட்டு ஆவியின் ஏவுதலினாலே அவங்க என்ன பண்ண முடியுங்க? கர்த்தர் நடத்துகிற வழியில் அவர்கள் நடக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம தீர்மானத்துல தான் பிரச்சனை. நாம என்ன செய்கிறோம்? நாம் இன்னும் பல காரியங்கள்ல நியாயப்பிரமாணத்துக்கு கீழேயே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால தான் நியாயப்பிரமாணத்தில் வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கையில சாபங்கள் தான் காணப்பட்டது. அதனால தான் கலாத்தியர் 3:13-14 நம்ம பார்க்கிறோம், மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்ற வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் என்னதுங்க சாபத்தை எல்லாம் அவர் என்ன பண்ணிட்டாருங்க? அவர் நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. அப்ப அவர் என்ன செய்திருக்கிறாரு? நியாயப்பிரமாணத்தின் சாபங்களை அவர் நீங்களாக்கி நம்மை அவர் விடுதலையாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் அவங்க ஒன்றை செய்யலைன்னா சாபம் வந்தது, செய்யலைன்னா தண்டனை வந்தது, செய்யலைன்னா வியாதி வந்தது. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டில் என்னன்னா நாம செய்யாம இருக்கவே முடியாது. ஏன்னா நம்மை கிருபை உந்தி தள்ளுகிறது. ஹல்லேலூயா. கிருபை நம்மை நடத்துகிறது. கிருபையாகிய இயேசு கிறிஸ்து நம்மை நடத்துகிறார். கிருபையின் ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். அப்போ நம்ம எங்க நம்மளுடைய பிரச்சனை அப்படின்னா, ஆவிக்குரிய காரியங்கள்லையும் சரி, வாழ்க்கைக்குரிய எல்லா காரியங்கள்லையும் சரி, கர்த்தர் இந்த வேத புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறவைகளின்படி நாம நடக்க முடியாததற்கு காரணமே என்ன அப்படின்னா, நாம இன்னும் பழைய ஏற்பாட்டிலேயே நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னால் முடிஞ்சதை செய்வேன், முடியாததை செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறோம். அல்லது முயற்சி பண்ண என்னால் முடியல அப்படிங்கிறோம். அப்படி அல்ல. இங்கே நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்தால் அந்த தீர்மானத்தின்படி உங்களை நடத்துகிறதற்கு முற்று முழுசும் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்றாரு? நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஹல்லேலூயா. சுபாவ பிரச்சனை நம்மளை மேற்கொள்ள மாட்டாது, பாவம் நம்மளை மேற்கொள்ள மாட்டாது, எதுவுமே நம்மளை பிசாசு நம்மளை மேற்கொள்ள மாட்டாது, வியாதிகள் நம்மளை மேற்கொள்ள மாட்டாது, பலகீனங்கள் நம்மளை மேற்கொள்ள மாட்டாது, எதுவுமே நம்மளை மேற்கொள்ள முடியாது. நாம் தொடர்ந்து நம்மளுடைய மனதை புதிதாக்கி புதிதாக்கி புதிதாக்கி, ஆண்டவரே உங்கள் கிருபை எனக்குள்ளே இருக்கு, என்னால் முடியும் ஆண்டவரே, இதை நான் செய்கிறேன் ஆண்டவரே, உங்கள் கிருபையினாலே நான் இதை செய்கிறேன், உங்கள் கிருபை என்னை தாங்குகிறது, உங்கள் கிருபை என்னை நடத்துகிறது, உங்க கிருபை என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, உங்க கிருபையினாலே என்னால் இதை செய்ய முடியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாவற்றையும் என்னால் மேற்கொள்ள முடியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லிட்டு நீங்க செய்ய ஆரம்பிக்கிற போது, நீங்க ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா கர்த்தரே உங்களை 1000 அடி உங்களை முன்னாடி கொண்டு போய் விட்டு விடுவார். ஹல்லேலூயா. அப்போ நீங்க என்ன பண்ணப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னா, அவருடைய கிருபைக்கு கீழ்ப்பட்டவர்களாக நீங்க பாவத்தை ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், பாவம் உங்களை ஜெயிக்க முடியாது, நீங்கள் பாவத்தை ஜெயிக்கிறவர்கள்.
பரிசுத்த அலங்காரத்தை தொடுத்து கொண்டவர்கள். அல்லேலூயா.